ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ஏக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 11th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த பிளேஸை எந்தெந்த இன்னிங்ஸ் பிளிக் பண்ணலாம், டெப்த்தாக அனாலிசிஸ் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சாக இருக்குது இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில். ஸோ யூஎஸ்ஏ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கனடாக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட்டோட டேபிள் டாப்பராக இருந்தவங்க நேற்று அயர்லாந்து கூட இந்தியா வின் பண்ண ரீசன்காண்டி கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6th ஜூன் நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 8 மணிக்கு கிடையாது. டைமை நோட் பண்ணிக்கோங்க. வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் பிரேரி ஸ்டேடியம் டாலஸில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நம்ம பார்க்கையில் ஓரளவுக்கு டீசெண்டாக பேஸ் பவுன்ஸு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய கிரவுண்டாக வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதாங்க. ஸோ பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்காய் சீமாகி அரௌண்ட் ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவராக தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு போல் சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ஒரு டைமென்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் 73 மீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ மிட் விக்கெட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்ஸ் ரீஜியனில் 69, 74 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட் பவுண்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 61, 70 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபைன் லெக்க தேர்ட் பேர் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா 54, 60 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம பார்க்கையில் பேலன்ஸ்டு கிரவுண்டாக தெரிஞ்சாலும் இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேலரி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சைடில் தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக ரெண்டு சைட்லேருந்து இப்போ இந்த எண்ட்லேருந்து போலிங் போனாலும் சரி, இந்த எண்ட்லேருந்து போலிங் போனாலும் சரி, இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே பால் வந்து வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஸ்விங்கர் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஸ்விங்கர் வந்து ரொம்பவே மச் மோர் எஃபெக்டிவ் பாலாக இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்டர்நேஷனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் 2 மேட்ச் நடந்திருக்கு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட அனாலிசிஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 11 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 8 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 166 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோராக இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோரே 215க்கு 5, லோ ஸ்கோர் 50க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150 கீழே 3 முறை அந்த கிரவுண்டில் ரெக்கார்டாக இருக்குது. 150 169 4 முறையும், 170 189 2 முறையும், 190க்கு மேலே 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ரெக்கார்டாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 106 ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. சேஸ் பண்ண டீம் ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 194 அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம், செகண்ட் பேட் பண்ண டீம் அதையும் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஈஸியாக. தேர்ட் மேட்ச் 183க்கு 9 அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்ச் 188க்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஆல் அவுட் ஆகிறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 19 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஸை முடிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் மேட்ச் 126க்கு 9 விக்கெட் போகுது. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் ஒன் சைடாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக 141க்கு 7ன்னு சொல்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 125க்கு 9 விக்கெட்னு சொல்லி லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 6 மேட்சஸில் 5 மேட்சஸ் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங்க்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் யூஎஸ்ஏ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான அட்வான்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பாகிஸ்தான் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பற்றி தான் வந்து டெப்த்தாக வந்து கீழே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸில் 13 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. 9 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும், 4 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. பேஸ் போலர்ஸோட டைப் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 11 விக்கெட்ஸும், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4, செகண்ட் இன்னிங்ஸில் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டைப் ரொம்பவே முக்கியம். ஆஃப் பிரேக்கு 4 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்மீத் சிங் யூஎஸ்ஏ டீமில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பாகிஸ்தான் சைடு இமாத் வசீம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ சைடு கேப்டன் மொனாக் பட்டேல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் டெய்லர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க லெஃப்ட் ஹேண்டட் காம்பினேஷனில். ஆண்ட்ரி குஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோன் ஜோன்ஸ், நிதிஷ்குமார், கோரி ஆண்டர்சனு, ஸோ ஹர்மித் சிங், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்லே வான் ஷெக்கால்விக், ஜெஸ்ஸி சிங், சௌரவ் நட்ராவல்கர், அலிகான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஒரு பிளேயிங் 11 அப்படின்னே சொல்லலாம்.
இந்த பர்டிகுலர் டீமில் நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட்ராவல்கர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷெகால்விக் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அலிகான் மிட்ல தான் வருவார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கடுத்தபடி நம்ம யோசிக்கையில் ஹர்மீத் சிங்க்கும் ஆண்டர்சனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஓவர்ஸ் ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெஸ்ஸி சிங் கூட கம்பேர் பண்ணல இவங்க வந்து அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸ்டீவன் டெய்லரும் பவுல் பண்ணுவார், ஆரன் ஜோன்ஸ் பவுல் பண்ணுவார், பட் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டீவன் டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபக்கர் ஜமான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 ஓவர்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெத் பவுலிங். இந்த பர்டிகுலர் டீமில் டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷௌரப் நெட்வொர்க்கல் பவுல் பண்ண போகிறாரு. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா அலிகான். ஸோ இந்த 2 பவுலர்ஸும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராங்க. இப்போ டாப் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மொனாங் பட்டேல், ஸ்டீவன் டெய்லர். மொனாங் பட்டேலோட T20 ஆவரேஜ் சின்ன டீமுக்கு அகேன்ஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறது ஷாஹின் அஃப்ரிடி, முகமது அமீர். ஸோ இந்த 2 குவாலிட்டியான பேஸ் பவுலர்ஸ். ஸோ முகமது அமீர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2016 வேர்ல்டு கப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டிட்டு இருந்தார் அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப் காண்டி 8 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்து வந்திருக்காரு. ஸோ ஷாஹின் அஃப்ரிடி, முகமது அமீர் அந்த காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏவோட டாப் ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுலேயும் 1-2 பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீவன் டெய்லர் வந்து போல் பண்ணுவார் ஆஃப் பிரேக்கு, லைன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் நிற்பார். ஆண்ட்ரி குஸ் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ விக்கெட் கீப்பர் அவருக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நான் பர்சனலாக ஆரன் ஜோன்ஸ்டருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃப்ளாப் எதிர்பார்க்கேன். லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடின இன்னிங்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கெரியர்லேயே அவர் ஆடின பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும். ஸோ 1 டேஸ் நிறைய ஃபாலோ பண்ணுறேன், T20s அவர் ஆடுறதும் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. பட் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்சை கம்ப்ளீட்லி 9 ஓவருக்கு 150 ரன் வந்து யூஎஸ்ஏ அடிக்கிற மாதிரியான டீமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. கனடாவோட அந்த ஒரு ஒஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் அடிச்சு இப்போதைக்கு 71% வந்து ஆரன் ஜோன்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணலாம். ஆண்ட்ரி குஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்கு, ஸ்டீவன் டெய்லர் கூட ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. ஸோ டபுள் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொனாங் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணார். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு குஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரி குஸ் வந்து இருக்கார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 5லேருந்து என்னோட பிக்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷனை வச்சு மட்டும்தான் ஸ்டீவன் டெய்லரு, ஸோ ஆண்ட்ரி குஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். அந்த 2 பிளேயர்ஸை நான் பிக் பண்ண போகிறேன். நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவரோட ஆவரேஜ் 26, பேட்டிங் செகண்ட் 21. ஸோ நீங்கள் டீசெண்டாக பிக் பண்ணிங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் மொனாங் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 30+ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் 38+ பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்லேயும் வந்து அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா பெரிய நேஷன்ஸு இந்த மாதிரி பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக் அகெயின்ஸ்டாக இந்தியாவே எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சண்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் கோரி ஆண்டர்சன். ஸோ போத் இன்னிங்ஸும் கோரி ஆண்டர்சன் வந்து உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஹர்மீத் சிங்கோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்லையும் போல் பண்ணுறாரு. இனிஷியலாக பாபர் அசாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது ரிஸ்வான், இந்த 2 பிளேயர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 1-1 பார்த்தீங்க அப்படின்னா உஸ்மான் கான் தான் வர போகிறார். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்குது ரீசன் காண்டி. ஹர்மீட் இருந்து ஒரு விக்கெட் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹர்மீட்டை மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்னாலும் சரி, கிராண்ட் லீக்னாலும் சரி. ஸோ ஷெகால்விக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 1.5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கு ஒரு மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவர் தெரிய வராரு. ஜெஸ்ஸி சிங் ரொட்டேஷன் பிக் தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய சௌரப் நெட்வொர்க்கர், அலிகான், இந்த 2 பிளேஸ்லேருந்து கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட பிக் பெஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌரப் நெட்வொர்க்கர். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பாரு. டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விக்கெட்ஸும் எடுப்பார். யாக்கர்ஸ் வந்து கரெக்டாக நெயில் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கல நெட்வொர்க்கர் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அலிகான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்டரி ஆப்ஷனாக உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா ஸ்டீவன் டெய்லர் ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஆண்ட்ரி கோஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷௌரப் நெட்வொர்க்கர், ஷெகால்விக். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏழாவது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபுள் ஆப்ஷன் யோசிச்சிங்கன்னா மொனாங் பட்டேல், ஸோ ஷாஹின் அஃப்ரிடி ஃபேஸ் பண்ணணும். இல்லை லாஸ்ட் மேட்ச் நல்லா டச்சில் இருக்கார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆரன் ஜோன்ஸ் அப்படின்னு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பாகிஸ்தானோட பிளேயிங் 11 சிம்பிளாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் டீமோட ப்ரெடிக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஓவர்ஸ் வந்து யார் போல் பண்ணுவா, எந்தெந்த ஓவர்ஸ்லாம் யார் போல் பண்ணுவா, அதிக ஓவர்ஸ் யார் போல் பண்ணுவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டாலே போதும். இந்த 2 பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா மேட்சை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ ரிஸ்வான் பாபர் அசாம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. உஸ்மான் கான், ஃபக்கர் ஜமான், அசாம் கான், இஃப்திகார் அகமது, ஷதாப் கான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இமாத் வசீம், சாயின் அஃப்ரிடி, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப். ஸோ என்ன பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11. இதில் நஷீம் ஷாவை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். யாருக்கு பதிலாக ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 2 ஸ்பின்னு 3 பேஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 4 பேஸில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நஷீம் ஷா ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ நியூ பால் போலர்ஸ் சாயின் அஃப்ரிடி, முகமது அமீர் தான் போல் பண்ண போகிறாங்க. பவர் பிளேயில் 1 ஓவர்லேருந்து 2 ஓவர் வரைக்கும் ஹாரிஸ் ராஃபும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 3 பிளேயர்ஸில் ரொம்ப 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 முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னா நான் வந்து ஹாரிஸ் ராஃப் தான் பிலீவ் பண்ணுவேன். அதாவது அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்ன டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஃபுல்லாக அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் இந்த மாதிரி 4 விக்கெட் 5 விக்கெட்ஸாக கண்டினியூஸாக எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ மஸ்ட் பிக்கு ஹாரிஸ் ராஃப் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாயின் அஃப்ரிடி, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப் 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா வந்து முடிச்சிருவாங்க. இமாத் வசீமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ணுவார். 5வது ஆப்ஷனில் ஷதாப் கான் தான் இருக்கார். பட் ஷதாப் கானோட ரீசன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஷதாப் கானும் அதே டைப் தான். சின்ன டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம் கேப்டனாக வருவாங்க. ஸ்மால் லீக் நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா இந்த 5 பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். கிராண்ட் லீக் நீங்கள் டீம் மேக் பண்ணிங்க அப்படின்னா ஷதாப்பை மட்டும் வேணால் ஃபஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ரொட்டேஷனாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸில் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டனாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 4 ஓவர்ஸ் வந்து எல்லாரும் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் ஹாரிஸ் ராஃப் தான் டெத் வரைக்கும் மேட்ச் போகுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், பாபர் அசாம் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னாலுமே இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தருக்கு நீங்கள் கேப்டன் அந்த நம்பிக்கையான பிளேயர் யாருன்னா பாபர் அசாம். ஏன்னா சௌரவ் இன்டர்வலுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் ரீசெண்டாக இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நடந்த T20 சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். குறிப்பாக ஜோஃபர் ஆர்ச்சரை கொஞ்சம் ஈஸியாகவே ஆடிந்தார் 3rd T20 4th T20யில். ஸோ நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷோ பண்ணியிருந்தார். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பாபர் அசாம் நல்லா ப்ளே பண்ணுவார். அட் த சேம் டைம் ரிஸ்வான் கொஞ்சம் அவசரப்படுறாரு. ஸோ அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் 2க்குமே அசா பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. 3rd ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கான். ஸோ உஸ்மான் கான் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ ஹிட்டிங் ரேஞ்செல்லாம் பால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பவுண்டரிஸ் வந்து கனெக்ட் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பாகிஸ்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்வான், பாபர் அசாம், உஸ்மான் கான், ஃபக்கர் ஜமான். ஸோ இந்த 4 பிளேஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் இதில் யாராவது ஒருத்தர் ரொட்டேஷனில் பிக் பண்ணிங்கன்னா உஸ்மான் கானுக்கு பதிலாக அசாம் கான். ஸோ இந்த மாதிரி மட்டும் நீங்கள் போனால் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங்கில் 3 பவுலர்ஸ் இல்லை 4 பவுலர்ஸ் வரைக்கும் போய் 8-3 அப்படிங்கிற ஒரு காம்போவில் போய்க்கலாம். ஸோ இதுவே செகண்டு பேட்டிங் பண்ணுறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா சிம்பிள் தான். இந்த 5 பவுலர்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸ்லேருந்து ஒருத்தருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன், பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து உங்களோட டீம் வந்து மேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேஸ். ஸோ அசாம் கான் பற்றி நீங்கள் சொல்லே ப்ரோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் தாங்க கன்சிடர். ஸோ அசாம் கான், இஃப்திகார் அகமதுலாம் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சம் டீம் ரொட்டேஷன் பிக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் ரிஸ்வானு, பாபர் அசாம், உஸ்மான் கானை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 பிளேஸ் வரைக்கும் சொல்லலாம் அந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இமாத் வசீம், ஷாயின் அஃப்ரிடி, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப்னு சொல்லி இந்த 4 பிளேஸை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்னோட 8வது ஆப்ஷன் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷதாப் கான் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறாரு, 24 சான்ஸ் இருக்குது. ஒரு 2 விக்கெட்ஸ் கிடைச்சா கூட கண்டிப்பாக ஒரு 60+ மேட்ச் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஷதாப் கான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு 8 பிளேஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் பாபர் அசாம், ரிஸ்வான், சாயின் அஃப்ரிடி அப்படின்னு சொல்லி 3 பிளேஸ் இருக்காங்க. இதில் சேஃபான கேப்டன் யார் அப்படின்னா சாயின் அஃப்ரிடி தான். சேஃபான வைஸ் கேப்டன் யார் அப்படின்னா பாபர் அசாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் ஸ்மால் லீக்கில் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு
பவுலர் சைடு தான் நீங்கள் ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தாகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி அதிக பர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டனு. பட் ஆனால் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தது பவுலிங் பண்ணி ட்ரீம் டீமில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா, அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் டாப் பர்ஃபார்மர்ஸாக வந்திருந்தாங்க. அதுக்கு முந்தின பெரிய மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலர்ஸ் தான் வந்திருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஆஸ்திரேலியா மேட்ச்சில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரே ரீசன்காண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் வந்து பேட்டிங்கில் ஒரு 60+, பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். நெக்ஸ்ட் ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹாரிஸ் ராஃபி, இமாத் வசீம், ஷதாப் கான், கோரி ஆண்டர்சன், முகமது அமீர். என்ன ப்ரோ 5 பாகிஸ்தான் பவுலர்ஸையும் இதில் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னா எஸ், அந்த மாதிரி தான் மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே நான் அமெரிக்கா சைடு பார்த்திங்க அப்படின்னா கோரி ஆண்டர்சன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஹாரிஸ் ராஃபை போத் இன்னிங்ஸும் சிவிசி கொடுத்துக்கலாம். 2 இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா விக்கெட் எடுத்து கொடுக்க அளவுக்கான எபிலிட்டி இவர்கிட்ட நிறைய இருக்குது. இமாத் வசீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணையில் ரொட்டேஷனில் ஒரு வீசி இல்லைனா செகண்ட் பவுலிங்கில் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் செகண்ட் பவுலிங்கில் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷதாப் கானும் செகண்ட் பவுலிங்கில் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கோரி ஆண்டர்சன் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் யூஎஸ்ஏ சைடு ஒரு நம்பிக்கையான பிளேயர்ட்டை சிவிசி கொடுக்கணும் அப்படின்னா கோரி ஆண்டர்சன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது அமீர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் டீம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்வான், ஆண்ட்ரி கூஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உஸ்மான் கான்னு சொல்லி ரிஸ்க்காக 2 பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் விக்கெட் கீப்பர்ஸில். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் கோரி ஆண்டர்சன், இமாத் வசீம், ஷதாப் கான். பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா முகமது அமீர், ஷாயின் அஃப்ரிடி, சௌரப் நட்ரவல்கர், லாஸ்ட்டாக ஹாரிஸ் ராஃப் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஹாரிஸ் ராஃப், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் ஸ்மால் லீக் டீம்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்கான ஐடியாஸ் டீம் மேக் பண்ணுற ஐடியாஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.